டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் 5வது வருஷத்துல இருக்கு. இன்னமும் முடிஞ்ச பாடு இல்லை. இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த யுத்தத்திற்கான காரணமே மழுங்கி போய் இன்னைக்கு இலக்கே இல்லாத ஒரு யுத்தமா மாறி நிக்குது. எதுக்காக இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தாண்டி இப்ப எதுக்காக இந்த யுத்தம் நடக்குது அப்படிங்கிறது யுத்தத்தை நடத்துற ரஷ்யாவுக்கும் தெரியல, அதை தீவிரமான முறையில எதிர்கொண்டு வர்ற யுக்ரைனுக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். 2022 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 3 பகுதிகள் வழியாக ரஷ்ய படைகள் திடீர்னு உள்ள வந்தாங்க. வடக்கு பக்கம் பெலாரஸ் வழியா கியூ நகரம் நோக்கி ஒரு படை வந்தது. கிழக்கு பக்கம் டான்பஸ் பகுதி வழியாகவும் ஒரு படை வந்தது. தெற்குல கிரைமியா பகுதி வழியாக ஒரு படையும் வந்தது. கிரைமியா ஏற்கனவே யுக்ரைனோட இருந்தது தான். அதை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு படையையும் ரஷ்யா அமைச்சிருந்தாங்க. இப்படி அனுப்பும் பொழுது உலகமே என்ன எதிர்பார்த்தது அப்படின்னா, மிக நிச்சயமாக ரஷ்யா யுக்ரைனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துரும், ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை அவங்க கொண்டு வருவாங்க, அதை தொடர்ந்து முழுமையான முறையில யுக்ரைன் ரஷ்யாவுக்கு அடிபணிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யுக்ரைன் தீவிரமான ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தும் அப்படின்னு அன்னைக்கு யாரும் நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த போரை புட்டின் அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. புட்டின் கூட என்ன நினைச்சார் அப்படின்னா, மிக நிச்சயமா யுக்ரைன் நமக்கு பணிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனா 5 வருஷம் ஆகுது. மிக தீவிரமான பதிலடியை யுக்ரைனும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில இது சாத்தியமா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுக்ரைனுடைய பதிலடி எல்லாமே யூரோப் நாடுகளும் அமெரிக்காவுடைய மற்ற கூட்டணிகளும் இணைஞ்சு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் மூலியமாக யுக்ரைன் ரஷ்யாவை தற்பொழுது எதிர்கொண்டு வருகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீண்ட கால யுத்தத்துல யுக்ரைன் பல பாடங்களை ரஷ்யா கிட்ட கத்துக்கிச்சு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கு அந்த ட்ரோன், அதுல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ட்ரோன் டெவலப்மெண்ட்ல முக்கிய நாடுகள்ல யுக்ரைனும் ஒண்ணு. காரணம் ரஷ்யா. அப்படிதான் நம்ம சொல்லியாக வேண்டியிருக்கு. யுக்ரைனுடைய யுத்தம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் தானே. அது ஏன் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அதுல தீவிரம் காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத நாடு. அது எந்த நேரத்திலையும் எது வேணாலும் செய்யும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ரஷ்யா யூரோப்பை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்குது. அதுக்காக ரஷ்யா ஒரு பெரிய யுத்தத்தை துவக்கணும். அதுக்கான முதல் நிலை தான் இந்த யுக்ரைன் அப்படின்னு யூரோப்ல இருக்கிறவங்களும் அமெரிக்கர்களும் கருதுறாங்க. அப்ப யுக்ரைனுக்கு உள்ளேயே ரஷ்யாவை தடுத்து வைக்கிறதுக்காகத்தான் இவங்க யுக்ரைனுக்கு தானா முன் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது ரஷ்யா என்ன காரணம் சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நேட்டோ நாடுல நீங்க சேரக்கூடாது அப்படின்னு யுக்ரைனுக்கு சொன்னாங்க. ஆனா யுக்ரைன் கேட்ட மாதிரி தெரியல. இதை காரணமா வச்சு ரஷ்யா இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது. ஆனா ஐரோப்பாவுடைய இவ்வளவு பெரிய ஆதரவு யுக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்னு புட்டின் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப நிலைமை என்ன அப்படின்னா, யூரோப் மிக கண்டிப்பா இந்த யுக்ரைனுக்கு உதவுறது தன்னுடைய கடமை அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, யூரோப்புக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு ஃப்ரண்ட் லைன் தான் இந்த யுக்ரைன் அப்படின்னு ஐரோப்பியர்கள் நம்புறாங்க. அதுக்காக ரஷ்யாவை அங்கேயே தடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை அவங்க தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமா நடத்திக்கிட்டு வர்றத நம்ம பார்க்குறோம். இப்ப ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை போன வாரத்துல இருந்து யுக்ரைன் மேல தொடங்கி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் யுக்ரைன் ரஷ்யாவுடைய முக்கிய பகுதிகளை தாக்கிட்டு இருக்கு. ட்ரோன்கள் மூலியமாகவும் ஏவுகணைகள் மூலியமாகவும். சமீபத்துல ரஷ்யாவுடைய எண்ணெய் நிறுவனத்து மேல மிகப்பெரிய தாக்குதலை யுக்ரைன் செஞ்சிருந்தது. இதுக்கு பதிலடியாக குடியிருப்பு பகுதிகளிலையும் தொழிற்சாலை பகுதிகளிலையும் பெரிய அளவுல தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு ரஷ்யா. ஓங்கி உயர்ந்த அபார்ட்மெண்ட் மேல பெரிய அளவுல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரஷ்யா மீதான வெறுப்பு யுக்ரைனியர்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது இந்த போர் துவங்கும் போது யுக்ரைன் மக்களுக்கு ரஷ்யா ஒரு சாஃப்டான நாடு மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாளர்களா கூட அந்த மக்கள் எழுந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து தன்னுடைய சொந்த நாடு கடுமையான முறையில தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, குடியிருப்புகளும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, தொழிற்சாலைகளும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, அந்த மக்களுக்கு உணவு, உடை, குடிநீர் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை ரஷ்யாவே உருவாக்கும் பொழுது மிக நிச்சயமா எந்த நாட்டு குடிமக்களும் அதை சகிச்சிக்க மாட்டாங்க. இதன் காரணமா யுக்ரைனுடைய இராணுவத்துல பொதுமக்களே இப்ப தானா முன் சேர்ந்து இப்ப ரஷ்யாவை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. பெரும்பாலான குடிமக்கள் யுக்ரைனுடைய இராணுவத்துல சேர்ந்து
ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம். இப்ப ஏராளமான இந்த யுக்ரைனிய மக்கள் யுக்ரைனிய இராணுவத்துல சேர்ந்து ரஷ்யாவை எதிர்கொண்டு வர்றாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். பல லட்சம் மக்கள் தற்பொழுது வீடுகளை இழந்திருக்காங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். யுக்ரைன் உண்மையில ஒரு யூரோப் நாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரு பணக்கார நாடு கிடையாது. அது வறுமையுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அங்க பெருசா தொழில்நுட்பமோ பெரிய வேலை வாய்ப்புகளோ கிடையாது. அதனாலதான் யூரோப் நாடுகள்ல அது இருந்தாலும் கூட யூரோப் யூனியன்லயும் அது கிடையாது, கூடவே நேட்டோலையும் அதை சேர்த்து கொள்ளல. இது போக அந்த மக்களுக்கு பெரிய அளவுல அந்த கல்வியும் போய் சேரல. இந்த நிலையில தான் இந்த யுக்ரைனே இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் யுக்ரைனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, ஐரோப்பாவுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யூரோப்ல ஒரு நல்ல விவசாயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த விவசாயம், குறிப்பா நெல், அரிசி, அது அங்கிருந்தா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யுக்ரைன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ரஷ்யா சில இடங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் கொண்டு வர்றாங்க. குறிப்பா டான்ஸ்க் அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் லுஹான்ஸ்க் அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் ஜிப்போசியா அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் கெர்சான் அப்படிங்கிற சில இடங்களை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு தீவிரமான யுத்தத்தையே தற்பொழுது யுக்ரைன் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிடிச்ச வரைக்கும் எங்க இடம் அப்படிங்கிறாங்க. சில நேரங்கள்ல இடையில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது இல்ல, அது இது சம்பந்தமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட யுத்தத்தை நாங்க நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது யுக்ரைன் அதை ஏத்துக்கொள்ளல. இல்ல, இதெல்லாமே எங்க இடம், எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஜெனீவா ஒப்பந்தப்படி ஒரு நாடு எது வரைக்கும் முன்னேறுதோ அது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஜெனீவா தீர்மானம் சொல்லுது. இருந்தாலும் அதை யுக்ரைன் ஏத்துக்கொள்ளல. இல்ல, இது எங்களுடைய இடம், நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதனால பேச்சுவார்த்தை இடிபறி ஒவ்வொரு முறையும் யுத்தம் தீவிரமாகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்போதைக்கு இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த யுத்தத்தினால. ஏன்னா மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ரஷ்யா மேல அழுத்தங்களை கொடுத்து பொருளாதார தடைகளும் விதிச்சிருக்கிறதுனால ஏராளமான பொருளாதார தடைகளுக்கு இடையில தான் ரஷ்யா இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை தொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன நாடு உடனடியா நமக்கு விழுந்துரும் அப்படின்னு நினைச்சது அது இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போக அந்த யுக்ரைனை முழுமையா ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஒருவேளை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பால்டிக்ஸ் நாடுகள், அப்புறம் போலண்ட், இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும் அப்படின்னு பயப்படுறாங்க அந்த நாட்டு மக்கள். ஆகையினால இந்த யுத்தத்தை தொடர்வதும் ரஷ்யாவை வீழ்த்துவதும் ஒரு தலையாய கடமையாக யூரோப்பியர்களுக்கு, யூரோப் நாடுகளுக்கு இருக்கு. ஆகையினால ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்க கங்கணம் கட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில உலகத்துடைய பொருளாதாரங்கள் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. மிகப்பெரிய பாதிப்பு அந்த ஈரானுடைய பிரச்சனை காரணமா நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். ஆனா அதையும் தாண்டி கணிசமான பாதிப்புகளை இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தமும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கல. அதே சமயம் இந்த யுத்தம் நிறுத்தணும் அப்படின்னா ஒண்ணு ரஷ்யா நிறுத்தணும், அப்படி இல்லைன்னா யுக்ரைனுக்கு ஆயுதத்தை வழங்குறத இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் நிறுத்தணும். இது ரெண்டுமே இல்லாம இது நாங்க யுக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுப்போம் அப்படின்னு இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, சொந்த டெக்னாலஜி ரஷ்யா கிட்ட இருக்கும் பொழுது, அவங்க ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் இந்த இடத்துல நமக்கு அவ்வளவு தெளிவா தெரியுது, இந்த யுத்தம் எந்த இலக்கும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் மிக நிச்சயமாக பேராபத்தானது. ஏன்னா அந்த யுத்தத்தால பாதிக்கப்படக்கூடியது அரசாங்கம் அப்படின்னு சொன்னாலும் அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய நாட்டையும் இழந்து அகதிகளாக வெளியே செல்லக்கூடிய அவல நிலை தான். ஏற்கனவே பல பேர் அகதிகளாக வெளியே சென்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்பவும் கவலையான ஒரு விஷயம். இந்த மாதிரியான சூழ்நிலையில மிக நிச்சயமா இந்த யுத்தம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு நோக்கமும் கூட. தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மலிந்து போய்விட்ட இந்த காலகட்டத்துல முழு வெற்றி அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான். ஒரு நாடு ஏழையான நாடா இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த நாடுகள் கிட்ட கூட அந்த ஏவுகணைகளும் இருக்கு, ட்ரோன்களும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய வல்லரசாகவே இருந்தாலும் ஒரு முழு வெற்றியை இனிமே காண்பது அப்படிங்கிறது மிக நிச்சயமா சாத்தியம் இல்லாத விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் யுக்ரைன் மீது தாக்குதலை தொடுத்து அந்த போர் ரஷ்யாவின் கௌரவ பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்து ரஷ்யா அதை நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் நிலைமை சிக்கலாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யுக்ரைனுடைய தொடர் தாக்குதலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மிக கெட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது.
பார்ப்போம் இன்னும் எத்தனை நாட்கள் அல்லது வருடங்கள் இந்த யுத்தம் இழுத்துக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்தே பார்ப்போம். நாம் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.